Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் வாட்டர் த எலெக்சியர் ஆஃப் லைஃப் ரிட்டன் பை சர் ராமன். வாட்டர் த எலெக்சியர் ஆஃப் லைஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர் ஒரு வாழ்க்கையின் நிவாரணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். எலெக்சியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிவாரணி. Now read the lesson Water the Elixir of Life on the importance of water, an important natural resource. இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. தண்ணி எப்படி ஒரு முக்கியமான இயற்கை வளம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. Man has through the ages sought in vain for an imaginary elixir of life, the divine Amirta, a draught of which was thought to confer immortality. ஸோ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை தேடிகிட்டே இருக்கிறாங்க, வீணாக ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க. அது என்னென்னா இமேஜினரி எலெக்சியர்னு சொல்கிறாங்க. ஸோ இமேஜினரி எலெக்சியர் அப்படின்னா என்னென்னா, அதை வந்துட்டு டிவைன் அமிர்தான்னு சொல்கிறாங்க. நம்ம அமிர்தம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அமிர்தம் கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதை தான் வந்துட்டு மனுஷர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இமேஜினரி எலெக்சியர் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எலெக்சியர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தேடுறாங்க. அது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, கன்ஃபர் அப்படின்னா பெறுதல். எதை பெறுறதுக்காகனா இம்மார்டாலிட்டி, அதாவது சாவில்லா ஒரு வாழ்க்கையை பெறுவதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டிவைன் அமிர்தாவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் த ட்ரூ எலெக்சர் ஆஃப் லைஃப் லைஸ் நியர் our hands, for it is the commonest of all liquids, plain water. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உண்மையான நிவாரணி வேறு எங்கேயும் இல்லை, நம்ம கைக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்துட்டு எல்லா திரவியங்கள்லேயும் ரொம்ப காமனான திரவியம் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பிளைன் வாட்டர், ஒரு சாதாரண தண்ணி தான் அந்த எலெக்சியர் அப்படின்னு சொல்கிறாரு. I remember one day standing on the line which separates the Libyan desert from the valley of the Nile in Egypt. ஸோ ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காரு. எப்படின்னா, அந்த லைன் வந்துட்டு எப்படி செப்பரேட் பண்ணுது, ஒரு டெசர்ட்டையும் வேலி ஆஃப் நெயிலையும் செப்பரேட் பண்ணுற அந்த லைனில் நின்றுட்டுருக்காரு. அது எங்கே இருக்குன்னா ஈஜிப்டில் ஒரு லைனில் நிற்கிறார் அவர். On one side was visible a sea of billowing sand without a speck of green or a single living thing anywhere on it. அந்த மத்தியில் நின்றுட்டு இருக்கிறாரில் ஒரு இடத்துல, அதில் ஒரு சைடு எப்படி இருக்குது அப்படின்னா, கடல் போல மணல் இருக்கான். கடல் போல பிலோயிங் அப்படின்னா ஒரு காற்று வீசுகின்ற, ஒரு காற்று வெளியில் வீசுகின்ற, அனல் காற்று வீசுகின்ற ஒரு மணல் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு சின்ன பச்சை கலரில் ஒரு விஷயத்தை கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு சின்ன தாவரம் கூட முளைக்கலை அங்கே ஒரு சின்ன லிவிங் பீயிங் கூட இல்லை. ஏன்னா ஒரு டெசர்ட்டில் வந்துட்டு லிவிங் பீயிங்னால் இருக்க முடியாது. ஸோ ஒரு சின்ன உயிரினம் கூட அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சைடு வந்துட்டு சுத்த பாலைவனமாக இருக்குது. On the other side lay one of the greatest, most fertile and densely populated area to be found anywhere on the earth, teeming with life and vegetation. இதில் டீமிங் அப்படின்னா என்னென்னா நிறைந்து காணப்படுது. ஸோ ஒரு இடத்துல என்ன நிறைந்து காணப்படுது அப்படின்னா, ரொம்ப ஒரு ஃபர்டைல்னால் எல்லாமே விளையக்கூடிய ஒரு நிலமாக இருக்குது. டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியானா நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா, நிறைய பாப்புலேஷனுக்குரிய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அது வந்துட்டு எர்த்துலேயே வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு டென்ஸ்லி பாப்புலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அங்கே நிறைய காணப்படுது. வெஜிடேஷன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு விளைவிக்கக்கூடிய திறமை வந்துட்டு அந்த லேண்டுக்கு இருக்குது. ஸோ ஒரு லேண்ட் வந்துட்டு டெசர்ட்டாக இருக்குது, அங்கே க்ரீனரி எதுவுமே இல்லை. இன்னொரு லேண்ட் வந்துட்டு ரொம்ப ஃபர்டைலாக இருக்குது, அங்கே எல்லாமே க்ரீனரியாக இருக்குது. வாட் மேட் திஸ் ஒண்டர்ஃபுல் டிஃபரன்ஸ்? Why it is the water of the river Nile flowing down to the Mediterranean from its source a couple of thousands miles away. இப்போ ஆத்தர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஏன் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது, ஏன் இந்த வித்தியாசம் வந்துட்டு உருவாக்கப்பட்டது, யார் வந்துட்டு எதனால் இந்த வித்தியாசம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த வாட்டர் ஆஃப் நைல் வந்துட்டு எதுலேருந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, மெடிட்டேரியன் அப்படின்ற ஒரு சோர்ஸ்லேருந்து அது கிடைக்குது. அது எப்போனா கப்புள் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்லேருந்து வருது. அதாவது கப்புள் ஆஃப் தௌசண்ட்ஸ் அப்படின்னா 2000 மைல். ஸோ 2000 மைல் தூரத்துலேருந்து நைலுக்கு அந்த தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Geologists
tell us that the entire soil of the Nile Valley is the creation of the river itself, brought down as the finest silt in its flood waters from the highlands of Abyssinia and from remote Central Africa. ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா புவியியலாளர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நைல் வேலி இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்க எல்லா மண்ணும் எப்படி வந்துட்டா அந்த ஆறு இருக்குல்ல, அந்த ஆறுனால தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி உருவாக்கப்படுதுன்னா, அது அங்கேருந்து என்னென்ன கொண்டு வருதுன்னா, சில்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நதியோட ஓரங்களில் இருக்கிற அந்த மணல் சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு வெள்ளத்தால் அடித்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருந்துன்னா, ஃப்ரம் த ஹைலேண்ட்ஸ் ஆஃப் அபிசீனியா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து கொண்டு வரப்பட்டுச்சு. எங்கே வரைக்கும்னா, ஃப்ரம் ரிமோட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த இடங்கள்ல இருந்து அந்த மண் வந்துட்டு ஃப்ளட்டு மூலமாக அடித்து வரப்பட்டுச்சு. அதாவது இதை உருவாக்குனதே வந்துட்டு ரிவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லே டவுன் த்ரூ த ஏஜஸ் இன் த through which the Nile flows into the sea. இதில் ட்ரோ அப்படின்றதுல TROUGH, இந்த ட்ரோ அப்படிங்கிறதுக்கு என்னென்னா தாழ்வு முனை. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல வந்து கொண்டுட்டு வருது. அண்ட் லே டவுன் த்ரோ த ஏஜஸ் இன் த த்ரோ. ஸோ இது ரொம்ப நாளமாக என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு தாழ்வு முனையில் விழுந்துட்டுருக்கு. அது மூலமாக நைல் வந்துட்டு எது மூலமாக கலக்குது அப்படின்னா, கடலுக்குள்ளே போய் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. through which the Nile flows into the sea. அந்த நைல் நதி வந்துட்டு ஃப்ளோ ஆகி எங்கே போகுதுன்னா கடலுக்கு போகுது. Egypt in fact was made by its river. ஸோ மொத்த எகிப்து இருக்குல்ல, அது ஃபுல்லாமே எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா அந்த ரிவரால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. Its ancient civilization was created and is sustained by the life-giving water which come down years after year with unfailing regularity. ஸோ என்ன ஆகுதுன்னா, அங்கே ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன். ஸோ நம்ம எங்கெல்லாம் வந்துட்டு இந்த தண்ணி இருக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாகரிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நமக்குமே வந்துட்டு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு இந்த நாகரிகம் வளருது. ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அங்கே இருக்குது. ஸோ அதை வந்துட்டு உருவாக்குறாங்க. அது உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அது நீடித்து நிற்கிது. எதனாலனா, இந்த மாதிரியான லைஃப் கிவிங் வாட்டர்ஸ் அங்கே இருக்குது, which come down year after year with unfailing regularity. ஸோ இந்த நைல் நதி வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ரொம்ப வருஷமாக வந்துட்டு அதுக்கு அந்த நதியில் வந்துட்டு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு ரெகுலாரிட்டி அப்படின்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வருஷக்கணக்காக வந்துட்டு அந்த நதி வந்துட்டு செழிப்பாகவே இருக்குது. அந்த ஊர் மக்களுக்கு செழிப்பாகவே தண்ணியை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ். I give this example and could give many others to emphasize that this common substance which we take for granted in our everyday life is the most potent and the most wonderful thing on the face of our earth. இதில் பொட்டன்ட் அப்படின்னா வலிமை உடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் ஆத்தர் சொல்கிறார், நான் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நம்ம இது வந்துட்டு வாட்டரை வந்துட்டு ரொம்ப சாதாரணமான விஷயமா நினைக்கிறோம். காமன் சப்ஸ்டன்ஸாக நமக்கு கிடைக்கிது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். வி டேக் ஃபார் கிராண்டட்னா சரி ஈஸியாக கிடைக்குதில்ல, அப்போ அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் நம்மளோட லைஃப்பில். ஆனால் அந்த வாட்டர் தான் ரொம்ப வலிமை உடையது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த உலகத்திலேயே இந்த ஏர்த்லேயே வந்துட்டு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன, இந்த ஏர்த்தோட ஃபேஸ்லேயே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா அது தண்ணி தான் அப்படிங்கிறாரு. It has played a role of vast significance in shaping the courses of the Earth's history and continues to play leading role in the drama of life on the surface of our planet. ஸோ இதில் வந்துட்டு வாட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு வாஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ்னால் ரொம்ப மிகவும் பெரிய ஒரு விஷயமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகவும் கருதப்படுது. ஸோ இட் பிளேட் அ ரோல்னா இது ஒரு பெரிய பங்கு வகிக்குது. எதுலனா ஷேப்பிங் த கோர்ஸ் ஆஃப் அவர் எர்த்ஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்மளுடைய பூமியின் வரலாற்றில் ஒவ்வொரு பாகங்கள் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே வடிவமாக்குறது யாருன்னா வாட்டர் தான். ஸோ வாட்டர்னாலே பெரிய வாரும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மூணாவது உலகப்போர் வந்துட்டு வாட்டர்னால தான் வரும் அப்படின்ற ஒரு அசப்ஷன் இருந்துச்சு.
ஸோ வந்துட்டு எர்த்தோட ஹிஸ்ட்ரி, இந்த உலகத்தோட ஒரு வரலாற்றையே வந்துட்டு எது வந்துட்டு உருவாக்குது அப்படின்னா அது தண்ணி தான். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து என்ன பண்ணுது, முக்கியமான பங்கு வகிக்குது ஹிஸ்ட்ரியில். அதே மாதிரி தொடர்ந்தும் வந்துட்டு மனிதனுடைய வாழ்க்கையில் இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. சர்ஃபேஸ் ஆர் பிளானட், நம்மளோட பிளானட்டில் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இது ஒரு பெரிய முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ட்ராமா ஆஃப் லைஃப் அப்படின்னா நம்ம வாழ்கிறதா இந்த ட்ராமா ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கையில் வந்துட்டு நமக்கு வாட்டர் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாரு. There is nothing which adds so much to the beauty of the countryside as water, be it just a little stream trickling over the rocks and little pond by the wayside where the cattle quench their thirst of an evening. ஸோ இதை விட அழகான ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. சில பியூட்டிஃபுல் சீனரிஸை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. என்னென்னா கண்ட்ரி சைட், நம்ம கிராமம்லாம் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஈவன் எப்படின்னா ஒரு பாறைகளுக்கு இடுக்கிலேருந்து இல்லை ட்ரிக்லிங் அப்படின்னா என்னென்னா துளி துளியாக ஒழுகுறது. இப்போ நம்ம கொடைக்கானல்லாம் நம்ம போனோம், இல்லை ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போனோம்னா திடீர்னு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தோம்னா அந்த பாறைகளுக்கு இடையிலேருந்து தண்ணி ஒழுகிட்டு இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன இந்த நீரோடைகள் இதெல்லாம் பார்க்குறதும், அதே மாதிரி லிட்டில் பாண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கப்போ வந்துட்டு அந்த கிராமங்களில் வந்துட்டு குளங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா அது ரொம்ப அழகாக தெரியுது, அழகாக நமக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துங்களாம் என்ன பண்ணோம்னா கேட்டில்னால் கால்நடைகள் வந்து அதுங்களோட தாகத்தை வந்துட்டு தணிச்சுக்கிறதுக்கு ஈவினிங் நேரத்தில் வந்துட்டு அதுங்கெல்லாம் அடைச்சி வைப்பாங்கல்ல, பகலெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க, அப்புறம் ஈவினிங் டைம்லாம் அதை அடைச்சி வைப்பாங்க. ஸோ அங்கே எங்கேயாவது பாண்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, குவென்ச்னா தாகத்தை தணித்து கொள்ளுதல். ஸோ அந்த டைமில் ஈவினிங் டைமில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், அங்கே ஏதாவது பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே தண்ணியை குடித்து அந்த கால்நடைகள் தன்னுடைய தாகத்தை தணித்து கொள்ளுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. The rain-fed tanks that are so common in South India, alas often so sadly neglected in their maintenance, are a cheering sight when they are full. ஸோ அதில் ரெயின்ஃபுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மானாவாரி அப்படின்னு சொல்கிறாங்க. மானாவாரி அப்படின்னா அந்த இடத்துல நிறைய தண்ணிகள் வந்துட்டு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த டேங்க்கில். அது வந்துட்டு சவுத் இந்தியாவில் வந்து இது ரொம்ப காமனாக இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரியான டேங்க்ஸ்லாம் வந்துட்டு சரியாக மெயின்டைன் பண்ணப்படலை, அதாவது பாதுகாக்கப்படலை. மெயின்டெனன்ஸ் அப்படின்னா க்ளீன் பண்ணுறது, அந்த பிளேஸை க்ளீன் பண்ணி வைப்பாங்க, இல்லைனா வந்துட்டு ஏதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எதுவுமே வந்துட்டு அந்த ரெயின் டேங்க்ஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ரெயின் டேங்க்ஸ் வந்துட்டு மழை பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் நிறைஞ்சிருக்கிறப்ப எப்படி இருக்குமா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குமா, சியரிங் சைட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ பார்க்குறதுக்கே தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அழகாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாரு. They are of course shallow, but this is less evident since the water is slit laden, throws the light back and the bottom does not therefore show up. ஸோ இதில் ஸ்லிட் அப்படின்னா அந்த சேற்று படிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மணல்னு பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த இடம் வந்துட்டு ஸ்லிட்டு. இப்போது ரெயின்ஃபுட் டேங்க்ஸில் இருக்கிற பக்கத்தில் வந்து ஸ்லிட் லேடன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷாலோவாக இருக்குது. அந்த வாட்டர் வந்துட்டு ஷாலோவாக இருந்தாலுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு லைட் பேக், அது ஒரு மாதிரி மங்கி போயிடுது. அந்த இடத்த நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால மங்கி போயிடுது. அதுவும் இல்லாமல் அதோட பாட்டம், அந்த பிளேஸோட பாட்டம் இருக்குல்ல, ரெயின்ஃபுட் டேங்க்ஸோட பாட்டம்ஸ் வந்துட்டு சரியாக வந்துட்டு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த டைமில் நிறைய தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த இடங்களை சுற்றி எப்படி இருக்கும், சேராகவும் இருக்கும்ல. ஸோ அதை சொல்கிறாங்க ஸ்லிட் லேடன் அப்படின்னா அந்த மாதிரி சேற்றுப்படிவெல்லாம் அங்கே இருக்க தான் செய்யுது. These tanks play a vital role in South Indian agriculture. ஸோ இந்த மாதிரியான டேங்க்ஸ் வந்துட்டு சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சர், நம்மளோட சைடு இருக்கிற விவசாயத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க. Some of these tanks are surprisingly large and it is beautiful sight to see sunrise or sunset over one of them. ஸோ இந்த மாதிரியான அந்த லார்ஜ் டேங்க்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சூரியன் ஒளிக்கிற டைமில் போய் பார்த்தா அது வந்துட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூரியன் மறையிற டைமும் பார்த்தாலும் அந்த தண்ணிலாம் அழகாக தெரியும் அப்படிங்கிறாரு. வாட்டர் இன் அ லேண்ட்ஸ்கேப் மே பி கம்பேர்ட் டு த ஐஸ் இன் ஹியூமன் ஃபேஸ். அதாவது
வாட்டரும் லேண்ட்ஸ்கேப்பும் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட கண்கள் மாதிரி கம்பேர் பண்ணலாமா. நமக்கு கண்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி வாட்டருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்கிறாரு. It reflects the mood of the hour, being bright and gay when the sun shines, turning to dark and gloomy when the sky is overcast. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கண்ணு மாதிரி, நம்ம கண்ணு வந்துட்டு சொல்லுவோம்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம மனசில் இருக்க ஃபீலிங்ஸை நம்ம கண்ணு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வாட்டரோட மூடை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ மூட் ஆஃப் த ஹார், அதாவது அந்த நேரத்தினுடைய மூடை வந்துட்டு அதை வந்துட்டு வெளியில் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா பீயிங் பிரைட் அண்டு கேனா ஹாப்பினஸ். ஸோ ரொம்ப ஒரு வெளிச்சமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எப்போனா when the sun shines, சன் இருக்கிறப்ப நிறைய வாட்டர் பண்ண மாதிரி மினுமினுன்னு தெரியும்ல வாட்டர்லாம். ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாகவும் பிரைட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஓவர்காஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா ஒரு கிரே கிளவுட், மழை பெய்ய போகுது இல்லை ஈவினிங் ஆக போகுது அப்படின்னா அந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னா டார்க் அண்டு க்ளூமியாக இருக்கும். அந்த ஸ்கை வந்துட்டு டார்க் அண்ட் க்ளூமியாக இருந்தால் அது ஒரு மாதிரி கலரில் வந்துட்டு வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு வாட்டரோட அழகு. அது வந்துட்டு கண்ணோட கம்பேர் பண்ணுறாங்க, ஹியூமன் பீயிங்ஸோட கண்ணோட கம்பேர் பண்ணுறாங்க. One of the most remarkable facts about water is its power to carry silt and finely divided soil in suspension. சஸ்பென்ஷன்னா ஒத்தி வைக்கிறது. ஸோ இப்போ நம்ம அதோட வந்துட்டு ரிமார்க்கபிள் ஃபேக்ட்னா அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா அதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இப்போ வாட்டரில் வந்துட்டு சின்ன சின்ன துகள்கள் அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லை ஃபைன்லி டிவைடட் சாயில்னால் குட்டி குட்டியாக அந்த மண் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு செடிமெண்ட் பண்ணிடும். இப்போ நம்ம தண்ணியை வந்துட்டு ஏதாவது ஒரு பவுடர் போட்டு கலக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பார்த்தா அது படிஞ்சு கீழே போயிடும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க சஸ்பென்ஷன்னா அதுலேருந்து அகற்றி வைக்கிறோம். அதாவது தண்ணியை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம குடிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்களை கீழே கொண்டு போயிடும். திஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் கலர் ஆஃப் வாட்டர் இன் ரெயின்ஃபுல் டேங்க்ஸ். ஸோ சில டைமில் வந்துட்டு இந்த ரெயின்ஃபுல் டேங்க்லாம் வந்துட்டு தண்ணி ஒரு மாதிரி கலர் மங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அது பண்ணுது. மேலே வந்துட்டு அந்த ஏதாவது ஒரு தூசி மண் எது இருந்தாலும் அது கீழே கொண்டு போயிடுது. ஸோ இதனால தான் வந்துட்டு அந்த கலர் ரெயின்ஃபுல் டேங்க்கில் அந்த கலர்லாம் அப்படி காட்டுறாங்க தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The color varies with the nature of the earth in the catchment area and is most vivid immediately after a fresh flowing rain. அதாவது இந்த தண்ணியோட கலர் வந்துட்டு இந்த பூமியின் நேச்சருக்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அந்த கலர் வேரிஸ் வித் த நேச்சர் ஆஃப் த எர்த் இந்த கேட்ச்மெண்ட் ஏரியா நீர் பிடிக்கிற இடத்துல ஒரு மாதிரியான தண்ணி கலர் கிடைக்கும். is the most vivid immediately after a fresh inflow following rain. ஏன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்போவே சேமித்து வச்சுருப்போம் இல்லைனா சுத்திகரித்து வச்சுருப்போம் இல்லை மழை பெய்யறப்ப அதை நம்ம பிடிச்சிருப்போம் சேமித்து பிடிச்சிருப்போம். அந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்குது வாட்டர் வந்துட்டு ஒரு மாதிரி கலராக இருக்குது. Swiftly flowing water can carry fairly large and heavy particles. அதாவது ஸ்விஃப்ட்லினா வேகமாக ஃப்ளோ ஆகி போகிற வாட்டர் வந்துட்டு என்ன பண்ணுன்னா லார்ஜ் அண்ட் ஹெவி பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது அடிச்சுட்டு போகிற ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. The finest particles however remain floating with the liquid in spite of their greater density and are carried to great distances. ஸோ ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்னால் ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல். இப்போ நம்ம ஒரு இலையை உள்ளே போட்டோம் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது என்ன பண்ணும் மிதக்கும். அதே மாதிரி ஃபைனஸ்ட் பார்ட்டிகல் என்ன பண்ணுதுன்னா அந்த லிக்விடில் வந்துட்டு மிதந்துக்கிட்டே இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் தேர் கிரேட்டர் டென்சிட்டி. ஏன் அப்படின்னா அதோட டென்சிட்டி இல்லை, அதோட அடர்த்தி இல்லாது. அப்போ அடர்த்தி மிகுந்த பொருட்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட அடிச்சுட்டே போயிடும். அது அடர்த்தி மிகுந்ததே அடிச்சுட்டு போயிடும். ஆனால் இந்த அடர்த்தி இல்லாத பொருட்கள் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. இன்ஸ்பைட் ஆஃப் தேர் கிரேட்டர் டென்சிட்டி அண்ட் கேரிங் டு கிரேட்டர் டிஸ்டன்ஸ். அதாவது ஒவ்வொரு பொருட்களின் அடர்த்தியை பொறுத்து அது எவ்வளோ தூரத்தினால கடத்தப்படும் அப்படிங்கிறது நிர்ணயப்படும். இப்போ வந்துட்டு ஒரு லீஃப்னா அதை வந்து டக்குனு எங்கே போகுதோ அங்கே கடத்திட்டு போயிடும். ஒரு இலையை போட்டிங்கன்னா இப்போ அதே வந்துட்டு ஒரு பாறாங்கல்ல போட்டிங்கன்னா அது ரொம்ப தூரம் போகுமானா போகாது. அந்த வாட்டரோட வேகத்தை பொறுத்து அதனால எவ்வளோ தூரம் வந்துட்டு அது இழுத்துட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் தான் இழுத்துட்டு போகும். ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க. Such particles are of course extremely small, but their number is also great and incredibly large amount of solid matter can be transported in the way. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். ஆனால் பட் தேர் நம்பர் இஸ் ஆல்சோ கிரேட். சின்னதாக இருந்தாலும் கூட அந்த பார்ட்டிகல்ஸோட நம்பர் வந்துட்டு நிறையா இருக்கும். இன்க்ரெடிப்லி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாலிட் மேட்டர். அது வந்துட்டு பெரிய இருக்குல்ல
பெருசாக இருக்கிறதையும் வந்துட்டு என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட்டர்னா அடிச்சுட்டு போகுது. இந்த மாதிரியான வேலை தான் அடிச்சுட்டு போகும். சின்ன பொருட்களையும் சரி பெரிய பொருட்களையும் சரி இப்படி தான் அடிச்சுட்டு போகும் அப்படிங்கிறாரு. When the slit-laden water mixes with the salt water of the sea. this silt-laden. Silt-laden அப்படின்னா அந்த வண்டல் படிவுகள். இந்த வண்டல் படிவு மண் வந்துட்டு எதோட கலந்தானா சால்ட் வாட்டர் இருக்குல்ல, உப்பு தண்ணி, கடலில் இருக்க உப்பு தண்ணியோட கலந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா there is rapid precipitation அப்படின்னா மழைப்பொழிவு. precipitation of the suspended matter, அதாவது மழைப்பொழிவின் பொழுது ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் வந்துட்டு அந்த கலர் மாறுபடுது அப்படிங்கிறாங்க. precipitation அப்படின்னா மழைப்பொழிவு of the suspended matter, அதாவது எந்த பிளேஸ் மேலே அந்த மழை விழுகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். This can be readily seen when one travels by steamer down a great river into the deep sea. ஸோ இங்கே எப்படி அந்த தண்ணீர் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டீமர் போட்டை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்லேருந்து டீப் சீக்கு போனோம் அப்படின்னா என்ன ஆகும்னா the color of the water changes successively from the muddy red or brown of a silt through varying shades of yellow and green finally to the blue of the deep sea. ஸோ இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொரு இடத்துக்கு அந்த மழை எந்த இடத்துல மேலே விழுகுதோ அந்த தண்ணி எந்த இடத்துல இருக்கோ அந்த கலரில் தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ ஒருத்தவங்க ஸ்டீமர் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு செம்மண் இருக்கும், மட்டி ரெட் இருக்கும், சில இடத்துல வந்துட்டு ப்ரௌன் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தால் சில இடத்துல எல்லோ கலரில் இருக்கும், சில இடத்துல பாசம் பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். அது ஃபைனலாக எங்கே போய் முடியும்னா கடலில் போய் முடியும். ஸோ கடல் வந்துட்டு எப்படி இருக்கும், டீப் ப்ளூ கலரில் இருக்கும். The great tracts of land have been formed by the silt thus deposited is evident on an examination of the soil in alluvial areas. அலுவியல்னா வண்டல். ஸோ வண்டல் மண் இருக்கிற பகுதிகளை வந்துட்டு இந்த அடிச்சுட்டு போகுதுல, சில்ட்னா வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, வண்டல் படிவு. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்ல. கிரேட் ட்ராக்ஸ் ஆஃப் லேண்டுனா ஒவ்வொரு இடமும் இந்த தண்ணி அடிச்சுட்டு போகிற இடம்லாம் மாறுபடும். அதுதான் வந்துட்டு ட்ராக்ஸ் ஆஃப் லேண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ஏரியாவும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி அடித்து செல்லப்பட்ட வண்டல் மண்ணுனால தான் வந்துட்டு, ஸ்லிட்னா வந்துட்டு வண்டல்னு அர்த்தம், வண்டல் மண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் வந்துட்டு அது டெபாசிட் ஆகிருக்கு. இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல பாஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டெபாசிட் ஆகும்ல. ஸோ அது எப்போ கண்டுபிடிக்கப்படுதுன்னா இது எதனாலனா எக்ஸாமினேஷன் ஆஃப் த சாயில். நம்ம அந்த சாயிலை வந்துட்டு நம்ம வண்டல் மண்ணில் இருக்க சாயிலை நம்ம எக்ஸாமின் பண்ணோன்னா இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படின்னா இந்த கிரேட் ட்ராக்ஸ் ஆஃப் லேண்ட் மூலமாக தான் வந்திருக்கு. அந்த சில்ட்டோட டெபாசிட் தான் வந்துட்டு அந்த அலுவியல் ஏரியாஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Such land consisting as it does of finely divided matter is usually very fertile. ஸோ இந்த மாதிரியான நிலங்கள் இருக்குது அப்படின்னா, அதாவது ஃபைன்லி டிவைடட் மேட்டர்னா சின்ன மண் இருக்கும்ல. இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிற செம்மண்ணாக இருக்கட்டும், அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. அதே மாதிரி கரிசல் மண்ணாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு வெரி ஃபர்டைல். அங்கே போட்டால் வந்துட்டு நிறைய செடிகள் வந்துட்டு முளைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபர்டிலிட்டியாக இருக்குது அந்த சாயில். அதுக்கும் காரணம் யாருன்னா இந்த தண்ணி தான் அப்படிங்கிறாங்க. The flow of water has undoubtedly played a great part and a beneficial one in geological process by which the soil on the earth's surface has been formed from the rocks of its crust. Crustனா கடினமான படுகை. The flow of water அப்படிங்கிறது பெரிய விஷயம், அதாவது played a great part. நதியினோட அந்த நதின்னு சொல்ல முடியாது, அந்த வாட்டரோட நீரோட ஒரு நீரோட்டம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அது பெனிஃபிஷியலாகவும் இருக்குது. எப்போனா ஜியாலஜிக்கல் புவியியல் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ரொம்ப ஒரு பெனிஃபிஷியல் ஒன்றா இருக்குது இந்த வாட்டர் ஃப்ளோங்கிறது. பை விச் த சாயில் ஆன் எர்த் சர்ஃபேஸ் ஹேஸ் பீன் ஃபார்ம்டு. ஸோ அது மூலமாக தான் என்ன பண்ணுதுன்னா அந்த பூமியோட மண்ணே வந்துட்டு அதனால தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நைல் நதியை வச்சு அவர் வந்துட்டு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னது இதுக்காக தான். ஃப்ரம் த ராக்ஸ் ஆஃப் இட்ஸ் கிரெஸ்ட். ஸோ அது எதனாலனா அந்த இடத்துல இருக்கிற பாறைகள் இருக்குல்ல, அதுங்க மூலமாக தான் வந்துட்டு அந்த எர்த் சர்ஃபேஸில் இருக்கிற அந்த சாயிலை பற்றி அந்த வாட்டரோட சேர்ந்து அந்த சாயில் வந்துட்டு கலந்து அந்த ஏரியாவுக்கு அந்த மண்ணை அது உருவாக்குது. The same agency, however, under appropriate condition can also play a destructive part
and wash away the soil which is the foundation of all agriculture. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்தையும் வந்துட்டு இப்படி இருக்கணும், இந்த கலரில் இருக்கணுங்கிறது இந்த வாட்டர் ஃப்ளோவும் அங்கே இருக்கிற மண்ணும் தான் நிர்ணயிக்குது. ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் கூட அப்ராப்ரியேட் கண்டிஷன், அதாவது இதே கண்டிஷனில் இருக்கிறது வந்துட்டு பெரிய ஒரு ஆபத்தையும் உண்டாக்கலாம். டிஸ்ட்ரக்டிவ் பார்ட்னா அதில் ஒரு ஆபத்தும் இருக்குது. எப்படின்னா and wash away the soil in which the foundation of the agriculture. சில டைம் வந்துட்டு அந்த மண்ணை அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மண்ணுங்கிறது அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் இந்த இது மூலமாக என்ன பண்ணுது, வாட்டர் அடிச்சுட்டு போகிறது மூலமாக அந்த மண்ணை அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது எதை பாதிக்கும்னா விவசாயத்தை பாதிக்கும். and if allowed to proceed unchecked can have the most disastrous effect on the life of the country. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னா நம்மளோட நாட்டுக்கே வந்துட்டு ஒரு பேரழிவு அது உண்டாக்கும். The problems of soil erosion is one of the serious import in various countries and especially in many parts of India. ஸோ சாயில் எரோஷன் அப்படின்னா அந்த நிலம் அரிப்பு. ஸோ அந்த நிலம் அரிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, எஸ்பெஷலி இந்தியாவில். The condition under which it occurs and the measures by which it can be checked or deserving of the closest study. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் நடக்கிறப்போ இதுக்குரிய காரணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மெஷர்ஸ் அது என்ன செஞ்சால் அது சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. டிசர்விங் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஸ்டடி, அதை வந்துட்டு ரொம்ப கவனமாக படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறாரு. சாயில் எரோஷன் அக்வர்ஸ் இன் சக்ஸசிவ் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் இவ்வளோ நேரம் வந்து நீர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். இப்போ நில அரிப்பு எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தி ஏர்லியஸ்ட் ஆஃப் விச் மே ஈஸிலி பாஸ் அன்நோட்டிஸ்ட். ஸோ சில டைமில் என்ன ஆகுது, அதை பாஸ் ஆகிறப்போ நம்ம பெருசாக கவனிக்க மாட்டோம், ஏன்னா பெருசாக வந்துட்டு டிஃப்ரென்ஸாக தெரியாது, சும்மா அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இது வந்துட்டு முதல் ஸ்டேஜு. In the later stages, the cutting up and washing away of the earth is only too painfully apparent in the formation of deep gullies and ravines which make all agriculture impossible. இதில் gullies அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீர் அடித்தோடிய இடுக்கு வழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ravines அப்படின்னா குறுகிய மலை இடுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய மண் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா இது எதை வந்துட்டு உருவாக்கும் அப்படின்னா இந்த ஒரு இடுக்கு வழியவும் இல்லை இந்த மாதிரி இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு நீர் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஓட்டையாக இருக்கும், அந்த இடத்துல நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ் இப்படி இருக்குது, லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டாக்கிடுது. ஸோ இந்த இடத்துல நம்மளால் பயிரிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இட் மேட் ஆல் அக்ரிகல்ச்சர் இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பெரிய குழி விழுகிறது, ரொம்ப நிலத்தை அடிச்சுட்டு போகிறது வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பாதகமாக வந்து அமையுது. சடன் பர்ஸ்ட் ஆஃப் excessively heavy rain resulting in a large sum of surplus water are the principal factors in causing soil erosion. ஸோ soil erosion எப்படி நடக்குதுன்னா சடன் பர்ஸ்ட், திடீர்னு பார்த்தா ரொம்ப மழை பெய்யும், நம்ம யோசிக்கவே மாட்டோம், அந்த டைமில் நிறைய மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டர் வந்துட்டு வர இது என்ன ஆகுதுன்னா அந்த சாயில் எரோஷன் உண்டாகுது. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறப்போ அந்த சாயில் எரோஷன் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Contributory causes are the slope of the land, removal of the natural protective coat of vegetation, the existence of ruts along which the water can flow with a rapidly gathering moment. ஸோ இதில் ரட்ஸ் அப்படின்னா என்னென்னா செல் தட குழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வேறு என்னென்ன விஷயங்கள் அது உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்லோப் ஆஃப் திஸ் லேண்ட், நிலச்சரிவு, ரிமூவல் ஆஃப் த நேச்சுரல் ப்ரொடக்டிவ் கோட் வெஜிடேஷன், அதாவது ஒரு கோட் இருக்கும், அதாவது மண்ணோட வகை வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்துட்டு இருக்கும். ஸோ அதையுமே என்ன பண்ணுதுன்னா ரிமூவ் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அதாவது கொஞ்சம் உண்டி வைக்கிறதுக்கு இருக்கும், அதோட வேர் வந்துட்டு இன்னும் ஆழமாக போகும். இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு சாயிலே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்மளால் அதை பிளான்டேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியே ரிமூவ் பண்ணுது. அது என்னத்தை விளைவிக்குதுன்னா செல் தட குழியை வந்துட்டு உண்டாகுது. ஒரு இடத்துல வாட்டர் அடிச்சுட்டு போயிருச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணும், தண்ணி ஓட மாதிரி ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்கும்ல. இப்போ நம்ம இடத்துலையே வந்துட்டு ஒரு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அது மாதிரி குழியாகவே இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு அது காஞ்சு அது மாதிரி ட்ரை ஆகி அந்த மாதிரி ஆகும்ல. ஸோ அது
இது நம்ம ஏரியாவுக்குனா ஓகே, இதே இது அக்ரிகல்ச்சர் நடக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் தான். which the water can flow with the rapidly gathering movement. அது வந்துட்டு திரும்ப என்ன ஆகுது, அந்த வாட்டர் வந்துட்டு அங்கே ஃப்ளோ ஆகிறப்போ the absence of any checks of such flow, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா incredibly large quantities of precious soil can be washed away if such condition exists as is too often the case. ஸோ நம்ம இதை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நல்ல மண்ணெல்லாம் என்ன செய்யும், அதை அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான காரியங்கள், இந்த மாதிரியான மண்ணை அடிச்சுட்டு போகிற விஷயங்கள் இப்போ அடிக்கடி நடக்குது, இந்த கேஸ் அடிக்கடி நடக்குது அப்படிங்கிறாரு. இன்னும் இருக்குது, அந்த நிலைமை வந்துட்டு இன்னும் இருக்குது. அதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பிளான்டேஷனுக்குரிய சாயில்லாம் நம்ம இழந்து தான் போகணும் அப்படிங்கிறாரு. The menace which soil erosion presents to the continuance of successful agriculture is an alarming one in many parts of India. So menace அப்படின்னா என்ன அர்த்தம்னா அச்சுறுத்தல். ஸோ இந்த மாதிரியான நில சுரண்டல், அந்த சாயில் எரோஷனோட அச்சுறுத்தல் எப்படி இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சரை வந்துட்டு தொடர்ச்சியாக நம்ம பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து அமையுது இந்தியாவில். நிறைய பார்ட் ஆஃப் இந்தியாவில் இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனாக இருக்குது. காலிங் அர்ஜென்ட்லி ஃபார் அட்டென்ஷன் அண்டு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா நம்ம கண்டிப்பாக இது மேலே கவனம் செலுத்தணும், இந்த நில அரிப்பு மேலே கவனம் செலுத்தணும். இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். த டெரசிங் ஆஃப் லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ட்ஸ் டு செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், த ப்ராக்டிஸ் ஆஃப் கான்டர் சிவிலைசேஷன் அண்ட் த பிளான்டிங் ஆஃப் அப்ரோப்ரியேட்டிவ் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் ஆர் அமாங்ஸ் த மெஷர் தட் ஹேவ் பீன் சஜஸ்டட். ஸோ இவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு, எப்படியெல்லாம் அதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு இவருமே வந்துட்டு அதுக்கு ரெமெடி சொல்கிறாரு. டெரசிங் ஆஃப் லேண்ட் அப்படின்னா எந்த இடத்துல வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கோ அந்த இடத்துல நிறைய நம்ம தண்ணியை வந்துட்டு நம்ம மண்ணை போட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த மெத்துவாங்கல்ல அந்த மாதிரி மெத்தணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பன்ஸ்னால் அணைக்கரை. இப்போ ஒரு இடத்துல நிறைய தண்ணீர் ஃப்ளோ இருக்குன்னா அங்கே அணைக்கரை கட்டுறது. செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், ஒரு இடத்துல எப்படி வந்துட்டு நீர் போகுது அப்படிங்கிற ஃப்ளோவை வந்துட்டு செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ராக்டிஸ் ஆஃப் கான்டர்னா ஒரு வரைகோடு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கல்டிவேஷனுக்கு இந்த ஏரியா வந்துட்டு கல்டிவேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த சாயிலில் இந்த டைப் ஆஃப் வெஜிடேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நாலேஜுமே வந்துட்டு நமக்கு தேவை அப்படிங்கிறாங்க. amongst the measures that has been suggested, இதெல்லாம் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. It is obviously that aim should be check the flow of water at the earliest possible stage before it has acquired any appreciable momentum and correspondingly large destructive power. ஸோ நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை செக் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ ஏர்லியராக முடியுமோ அவ்வளோ ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இதை செக் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு முன்னாடினா ஒரு பேராபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. வாட்டர் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் லைஃப். எவ்ரி அனிமல் ஆர் பிளான்ட் கண்டைன்ஸ் அ சப்ஸ்டான்ஷியல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃப்ரீ ஆர் கம்பைன்ட் வாட்டர் இன் இட்ஸ் பாடி. தண்ணிங்கிறது எல்லாரோட உயிரினத்துக்கும் வந்துட்டு அத்தியாவசியமான ஒன்று அப்படிங்கிறாரு. எல்லா அனிமல் பிளான்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு அது உடம்புலையும் தண்ணி இருக்கும், அதே மாதிரி அதுக்கு தண்ணியும் தேவைப்படும். ஸோ தண்ணிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். அண்ட் நோ கைண்ட் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் பாசிபிள் இன் விச் த ஃப்ளூயிட் டஸ் நாட் ப்ளே அன் எசென்ஷியல் பார்ட். இப்போ நம்ம உடம்புல தண்ணி சக்தி இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஆக்டிவாக பண்ணுறதுக்கு எது தேவைப்படுது, இந்த ஃப்ளூயிட் தேவைப்படுது அப்படிங்கிறாரு. வாட்டர் இஸ் அஃப்கோர்ஸ் நெசசரி ஃபார் அனிமல் லைஃப், while moisture in the soil is equally imperative for life and growth of plants and trees. ஸோ அனிமலுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி ஒரு மண்ணோட ஈரப்பதம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு விதையை விதைக்க முடியும். அந்த பிளான்ட்டோ சரி ட்ரீயோ சரி அது வந்துட்டு நல்லா வளரணும்னா அதில் என்ன இருக்கணும்னா அந்த சாயிலில் ஒரு ஈரப்பதம் இருக்கணும். though the quantity necessary varies enormously with the species. இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு தண்ணி நிறைய தேவைப்படுற ஒரு மரம் இருக்கலாம், ஒரு இடத்துல தண்ணியே இல்லாமல் வளரக்கூடிய மரம் இருக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு மரத்தை பொறுத்து அதோட தேவை வந்து தண்ணீரின் தேவை வேறுபடுது அப்படிங்கிறாரு. The conservation and
யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் தஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். கான்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா பாதுகாப்பு, யூட்டிலைசேஷன்னா உபயோகித்தல். ஸோ நம்ம தண்ணி எப்படி பாதுகாக்கணும், தண்ணி எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது மனிதனோட ஒரு நலத்துக்கு வந்துட்டு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிசியன் வாட்டர், இதில் ஆர்டிசியன் வாட்டர் அப்படின்னா நம்ம போர் போட்டு எடுப்போம்ல அந்த மாதிரியான தண்ணியை. ஸோ அதை தவிர்த்து என்ன சொல்கிறாருன்னா அல்டிமேட் சோர்ஸ் இன் ஆல் கேசஸ் இஸ் ரெயின் அண்டு ஸ்னோஃபால். ஸோ இந்த மாதிரியான நம்ம போர் எடுக்கிற தண்ணியை விட ரொம்ப மெயின் சோர்ஸஸ் என்னென்னா நம்மளோட மழையும் ஸ்னோஃபாலும் தான். Most of Indian agriculture depends on the seasonal rainfall and is therefore very sensitive to any failure or irregularity of the same. ஸோ நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர் மோஸ்ட்லி எதை சார்ந்திருக்கு அப்படின்னா சீசனல் ரெயின்ஃபால், பருவமழை தான் சார்ந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை ஒரு டைம் அது அதிகமாக வந்தாலோ இல்லை ஒரு டைம் கம்மியாக வந்தாலோ எது பாதிக்கப்படும்? அக்ரிகல்ச்சர் தான் பாதிக்கப்படும். அண்ட் இர்ரெகுலாரிட்டி ஆஃப் த சேம், அதை தான் சொல்கிறேன். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு டைம் கம்மியாக வந்தாலுமே வந்துட்டு கஷ்டத்தை உண்டாக்கும். The problems of soil erosion and inadequate of irregular rainfall are closely connected with each other. ஸோ இந்த மாதிரியான நிலச்சரிவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மழைப்பொழிவு சரியாக இல்லாமல் இருக்கட்டும், நில அரிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து தான் இருக்குது. அதாவது எது அஃபெக்ட் ஆனாலும் அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. It is clear that the adoption of techniques preventing soil erosion would also help to conserve and keep the water where it is wanted. ஸோ என்ன சொல்கிறாருன்னா நிறைய டெக்னிக்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. நிறைய மெக்கானிசம் இதுக்காக கண்டுபிடிக்கப்படணும், நிறைய டெக்னிக்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். எதுக்காகனா இந்த மாதிரி நில அரிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்காகவும், அதே மாதிரி தண்ணியை சேமிக்கிறதுக்காகவும், தண்ணியை ஒரு இடத்துல தேங்க வைக்கிறதுக்காகவும், எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அதை நம்ம சேமித்து பழக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. In other words, on and in the soil and such techniques therefore serve a double purpose. ஸோ எப்படி இந்த டெக்னிக்ஸ் இருக்குன்னா, ஆன் அப்படின்னா தண்ணிக்கு மேலே, இன்னுனா தண்ணிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணணும், தண்ணியை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் சர்வ்ஸ் அ டபுள் பர்பஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற தண்ணியும் நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம தண்ணி பூமிக்குள்ளே இருக்கிற தண்ணியை எப்படி பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு ஒரு டபுள் பர்பஸ் அப்படிங்கிறாரு. It is evident, however, that in a country having only a seasonal rainfall, an immense quantity of rainwater must necessarily run off the ground. ஸோ நமக்கு எப்படி இருக்குது, நம்ம இந்தியாவில் வந்துட்டு சீசனல் ரெயின்ஃபால் தான் இருக்குது, அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்துட்டு இம்மென்ஸ் வாட்டர், அந்த டைமில் நமக்கு நிறைய தண்ணி கிடைக்கும். சில டைம் அது என்ன செய்யுதுன்னா ரன் ஆஃப் த வாட்டர். ஸோ நிறைய டைமில் வந்துட்டு அது கடலோட கலந்துரும் பார்த்தீங்களா, நிறைய டைம் அதை சேமிக்க முடியாததுனால அது கடலோட கலந்து வேஸ்ட் தண்ணி ஆயிடுது. The collection and utilization of this water is therefore of vital importance. ஸோ இதை எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கிறாரு. Much of its flow down to the streams and the rivers and ultimately find its way to the sea. ஸோ இந்த மாதிரியான வாட்டர் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ஏதாவது ஓடைகள்லையோ ஆறுகள்லையோ கலந்து கடைசியில் எங்கே போய் கலந்துருது, கடலில் கலந்துருது. Incredibly large quantities of the precious fluid are thus lost to the country. ஸோ இதுக்கு என்ன வந்துட்டு முடிவாக இருக்குன்னா, இந்த மாதிரியான ப்ரெஷியஸ் ஃப்ளூயிடுன்னு எதை சொல்கிறாங்கன்னா வாட்டர், இது வந்துட்டு இப்போ இந்த மாதிரி கடலில் கலந்துருச்சுன்னா அது உபயோகிக்க முடியாது இல்லை, வேஸ்ட் ஆகிடுது இல்லை, நம்ம இழந்துடும் அப்படிங்கிறாரு. த ஹார்னஸிங் ஆஃப் ஆர் ரிவர்ஸ். ஹார்னஸிங் அப்படின்னா இயற்கை ஆற்றல், அதை வச்சு நம்ம எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது தான். Harnessing of our rivers, the water of which now mostly run to waste, is a great national problem which must be considered and dealt with on national lines. ஸோ இந்த மாதிரியான கடலோட கலக்குது, இந்த மாதிரியான வாட்டர்ஸ் வந்துட்டு ரிவர்லேருந்து கடலோட கலக்கிறப்போ அது வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுது. ஸோ இது ஒரு நேஷ்னல் ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதை நம்ம ஒரு கருத்தாக வச்சு அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். நேஷ்னல் லைன்ஸ், அதாவது கண்ட்ரி மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லைனாக இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. Vast areas of land which at present are mere scrub jungle could be turned into fertile and a prosperous country by courageous, well-planned actions. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே வாஸ்ட் ஏரியா, நிறைய இடங்கள் எப்படி இருக்குன்னா ஸ்கர்ப் ஜங்கிள், அதாவது முள்செடிகள் உள்ள ஒரு காடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நிறைய ரெமடிஸ் யோசிக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா could be turned into fertile. ஸோ இதை நம்ம வந்துட்டு விளைநிலங்களாக நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அது என்ன ஆகும், இந்த மாதிரி மாற்றுறப்ப
ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி பை கரேஜியஸ் அண்ட் வெல் பிளான்ட் ஆக்ஷன். ஸோ நம்ம நாட்டை வந்துட்டு செழிப்பாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம துணிச்சலாகவும் இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது மூலமாகவும் இந்த மாதிரி ஸ்க்ரப்டு ஜங்கிள்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்டைலாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறாரு. க்ளோஸ்லி கனெக்டட் வித் த conservation of water supplies is the problem of afforestation. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டருங்கிறது தண்ணீர் சேகரிப்பு அப்படிங்கிறது எதோட க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அஃபாரஸ்டேஷன்னா காடுகள்லாம் அழிந்து போகுதில்ல, அதை வந்துட்டு மறுபடியும் நம்ம புதுப்பிக்க முடியும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம வாட்டரை சேமிக்கிறது மூலமாக அஃபாரஸ்டேஷனை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. டீஃபாரஸ்டேஷன்னா காடு அழித்தல், அஃபாரஸ்டேஷனா காடு வளர்த்தல். ஸோ தண்ணி சேகரிக்க முடியும், நம்ம காட்டையும் வளர்க்க முடியும். The systematic planting of suitable trees in every possible or even in the impossible areas and the development of what one can call civilized forests as distinguished from wild and untamed jungle is one of the most urgent needs of India. Systematic planning, அதாவது இந்த இடத்துல இந்த மரத்தை நட்டு வச்சாதான் நல்லா வளரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். ஸோ எவ்ரி பாசிபிள் ஆர் ஈவன் இம்பாசிபிள் ஏரியா, அதாவது நம்மளால் நட்டு வைக்க முடிந்த ஏரியாவும் முடியாத ஏரியாவும் நம்ம என்ன பண்ணணும், பிளான்டேஷன் பண்ணணும். ஸோ அது பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்குதுன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் வாட், அது வந்து டெவலப் ஆகுறப்போ சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட், அதாவது நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு காடாக இருக்கும். இந்த இடத்துல நல்லா வளரும்பா, இப்போ இந்த இடத்துல தென்னை மரம் நல்லா வரணும், அந்த இடத்துல ஃபுல்லாக தென்னை மரமாக நம்ம நட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்டாக ஆயிடுது. அது எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா டிஸ்டிங்யூஸ்னால் அதுலேருந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வைல்டு அண்ட் அன்டேம்டு ஜங்கிள். வைல்டு வேறு, ஜங்கிள் வேறு, அதாவது அது வந்து தன்னால் இருந்தது, முன்னாலேருந்தே இருந்தது. அது இப்போ சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்னால் நம்ம உருவாக்கின ஒரு ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கும் நிறைய மாறுபாடு இருக்குது. இது வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறாரு. Such plantation would directly and indirectly prove a source of untold wealth to the country. ஸோ இந்த மாதிரியான வளர்ப்பு எப்படின்னா நேராகவோ இல்லை மறைமுகமாகவோ நம்மளோட வெல்த், நம்மளோட கண்ட்ரியோட ஒரு எக்கனாமியை வந்துட்டு அது நிலைநிறுத்தும் அப்படின்னு சொல்கிறார். சோர்ஸ் ஆஃப் அன்டோல்டு வெல்த், நம்மளால் சொல்ல முடியாத ஒரு வளமாக வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கு அது மாறும். They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste and would provide the necessary supplies of cheap fuel and thus render unnecessary the wasteful conversion of farmyard manure into a form of fuel. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இதை பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா சாயில் எரோஷனை வந்துட்டு தடுக்கும். ஏன்னா நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா சாயில் எரோஷன் தடுக்கும். அதே மாதிரி நம்மளோட மழை நீரையும் நம்மளால் சேகரிக்க முடியும். இது வந்துட்டு வேஸ்ட்டாகவும் நம்மளால் சேகரிக்க முடியாது, வந்து கடலில் கலக்காமல் நம்மளால் சேகரிக்க முடியும். ஸோ இது என்னென்னா சீப் ஃபியூவலாக வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வழங்குறது. என்னென்ன வழங்குது அப்படின்னா ஃபார்ம்யார்ட் அப்படின்னா பண்ணை எரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் மேன்யூர் இருக்குல்ல, உரங்களை வந்துட்டு அது வழங்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஃபியூவலாகவும் பல காலத்துக்கு அப்புறம் அது வந்துட்டு ஒரு எரிபொருளாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. The measures necessary to control the movement of water and conserve the supplies of it can also severe subsidiary purpose of the value of life of the countryside. ஸோ இந்த மாதிரியான மெஷர்ஸ் வந்துட்டு ரொம்ப தேவை. எப்படின்னா வாட்டரோட மூமெண்ட், ஒரு நீரோட அந்த வேகத்தை நம்ம தடுக்கிறதா இருக்கட்டும், அதை நம்ம எப்படி சேமிக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இது வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கண்ட்ரி சைடு, கிராம சைடு, நம்ம அங்கே தானே நிறைய விவசாயங்கள் நடக்குது, அவங்களுக்கு இந்த வாட்டர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு அதுக்கு வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. By far the cheapest form of internal transport in a country is by boats and barges through canals and rivers. ஸோ சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட், உள்நாட்டுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நம்ம சில பொருட்களை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ரொம்ப சீப்பாக எது யூஸ் ஆகுதுன்னா பர்ஜஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓடம். அது வந்துட்டு கெனால் அண்ட் ரிவர் மூலமாக நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஊருக்குள்ளேயே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம கேரளாலாம் போனீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்க அதில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. சில பேர்லாம் வந்துட்டு ஓன் படகே வச்சுருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓன் ஓடமே வச்சுருப்பாங்க. We hear much about programs of trails and road construction. ஸோ நம்ம இந்த மாதிரியான பாதைகள் எப்படி உருவாக்கணும், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். But far too little about the development of internal waterways in India.
ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்னல் வாட்டர்வேஸை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம இன்னும் தூரமாக தான் இருக்கோம், அது நம்ம ஜாஸ்தியாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது கம்மியாக தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாரு. Thus again the harnessing of water supplies usually also make possible the development of hydroelectric power. ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர்னால் நீர் மூலமாக நம்ம என்ன எடுக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சேமித்து வைக்கிறப்போ அது நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர்லேயும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறாரு. The availability of electric power would make a tremendous difference of the life of the countryside and enable rural economy to be improved in various direction. ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு அவைலபிளாக இருக்கிறப்போ கண்ட்ரி சைடில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு டிஃபரன்ஸை கொடுக்குது. அதே மாதிரி ரூரல் எக்கானமி, இந்த மாதிரி ரூரல் எக்கானமி வந்துட்டு நிறைய டைரக்ஷனில் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. In one case, water is the commonest of liquids. ஸோ என்ன சொல்கிறாரு, in one sense water is the commonest of liquid. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்னா வாட்டருங்கிறது எல்லா திரவங்களையும் ரொம்ப காமனாக நமக்கு கிடைக்கிது. In other sense, it is the most uncommon of liquids with amazing properties. ஸோ ஒரு சைடு எடுத்துக்கிட்டால் அது நமக்கு காமனாக கிடைக்குது. இன்னொரு சைடு நம்ம யோசிச்சுக்கிட்டோன்னா அதோட பயன்களை யோசிச்சோன்னா அது வந்துட்டு அன்காமன் லிக்விட். எல்லா லிக்விட்னாலும் இதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்களை வச்சது என்னென்னா வாட்டர் தான். which are responsible for its unique power of maintaining animal and plant life. ஏன்னா நம்ம மற்ற லிக்விடை வச்சுட்டு நீ அனிமலையோ பிளான்ட்டையோ நம்மளால் வளர்க்க முடியுமானா முடியாது. மனுஷனையே வந்துட்டு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ அது ஒரு அன்காமன், அது வந்துட்டு எல்லாத்தோடையும் யூனிக்கான ஒரு விஷயமா இருக்குது. The investigation of the nature and properties of water is therefore the highest scientific interest. ஸோ வாட்டரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு நேச்சரோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டருக்கு என்ன தன்மை இருக்குது அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு ஹையஸ்ட் சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட். சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு அதில் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இஸ் ஃபார் ஃப்ரம் அன் எக்ஸாஸ்டட் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச். அதாவது நிறைய ரிசர்ச் பகுதிகள் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருதை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுலேயே வாட்டரை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய வந்துட்டு அதில் அதிகம் வாட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்க தான், வாட்டரை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. Do you know the Great Pacific Garbage Patch? ஸோ the Great Pacific Garbage Patch பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இட் இஸ் the world largest collection of floating trash. அதாவது இது வந்துட்டு என்ன பண்ணுது, floating trashனா மிதந்து கொண்டு இருக்கிற குப்பைகளை வந்துட்டு இது கலெக்ட் பண்ணுது. It is in the Pacific Ocean between Hawaii and California and is often described as larger than Texas. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் ஓஷன், எதுக்கு நடுவில்னா ஹவாய் அண்ட் கலிஃபோர்னியாவுக்கு. இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா இது டெக்ஸாஸோட ரொம்ப பெருசு, டெக்ஸாஸுங்கிற ஒரு ஏரியாவோட ரொம்ப பெருசு அப்படிங்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 7 million tons of plastic and other debris up to 9 feet deep are floating. ஸோ இந்த இடத்துல எப்படின்னா 7 million tons of plastic இருக்கான், அதாவது 9 அடிக்கு மேலே இருந்து அந்த குப்பைகள்லாம் வந்துட்டு அங்கே இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ்வளோ குப்பைகள் இருக்குது. By estimation of 80 of the plastic originates from land. ஸோ அது எங்கேருந்து வருது அப்படின்னா 80% வந்துட்டு அது நிலத்தில் இருந்து தான் அந்த பிளாஸ்டிக் போகுது. Floating in rivers to the ocean and remaining 20% of plastic originate from oil platforms and ships. ஸோ அதில் 20% வந்துட்டு 80% வந்துட்டு எப்படின்னா நதி மூலமாகவோ இல்லை நம்ம கடலில் எரிகிறது மூலமாக ஃப்ளோட் ஆகிறது தான் 80%. அதில் 20% வந்துட்டு ஆயில் கம்பெனிஸ், ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஷிப்ஸில் வந்து வேஸ்ட்டு எரிவாங்கள்ல, அந்த மாதிரி வேஸ்ட்டு 20%. These trash piles are the biggest threat to the sea animal. ஸோ இந்த மாதிரியான குப்பைகள் வந்துட்டு சி அனிமலுக்கு ஒரு பெரிய ஒரு கெட்ட விஷயங்களை உண்டாக்கும். பிக்கஸ்ட் த்ரெட்னா அது ஒரு பெரிய அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த மாதிரியான த்ராஷுக்கு இருக்குது. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Sir Chandrasekhara Venkata Raman, 7 November 1888, 21 November 1970. ஸோ இவரோட ஃபுல் நேம் என்னென்னா சார் சந்திரசேகர வெங்கடராமன் அப்படிங்கிறதான் சர் சி வி ராமன். எப்போ பிறந்திருக்காருன்னா 7 November 1888, 21 November 1970 இறந்துடுறாரு. ஸோ அவரோட பர்த்டே இப்போ தான் வரப்போகுது. வாஸ் அன் இந்தியன் ஃபிசிசிஸ்ட். ஸோ அவர் இந்தியன் ஃபிசிசிஸ்ட். எப்போ பிறந்திருக்காருன்னா திருச்சிராப்பள்ளியில் பிறந்திருக்காரு. born in திருச்சிராப்பள்ளி. He carried out ground-breaking work in the field of light scattering. ஸோ அவர் லைட் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது மூலமாக அவருக்கு என்ன கிடச்சிருக்குன்னா
which earned him the 1930 Nobel Prize for Physics. அதில் 1930ல் ஃபிசிக்ஸில் வந்துட்டு அவர் நோபல் ப்ரைஸ் இந்த இதுக்காக வாங்கியிருக்காரு. எதுக்குன்னா இந்த லைட் ஸ்கேண்டரிங் அப்படிங்கிற ஃபீல்டில் அவர் ஒர்க் பண்ணதுக்காக வாங்கியிருக்கிறாரு. அது என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. He discovered that when the light transverses a transparent material, some of the deflected light changes the wavelength. It's particularly physics. ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணுறது, ஒரு லைட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணுறது எப்போனா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், அதாவது கலர் இல்லாத ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்குல்ல, அதில் ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணுறப்போ சம் ஆஃப் த டிஃப்ளெக்டட் லைட் சேஞ்சஸ் வேவ்லென்த், அதில் வந்துட்டு சில லைட் வந்துட்டு அதோட வேவ்லென்த்தை மாற்றிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸை பற்றி. திஸ் ஃபினாமினா சப்சிக்வெண்ட்லி நோன் அஸ் ராமன் ஸ்கேட்டரிங். ஸோ அதுக்கு இந்த அந்த ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த்லாம் மாறுதில்ல, அதுக்கு இவர் என்ன பேர் வைக்கிறாருன்னா ராமன் ஸ்கேட்டரிங் சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ராமன் எஃபெக்ட் டு கமமரேட் இட். ஸோ இது என்ன ஆகுது, ராமன் எஃபெக்ட்னே எல்லாருனாலையும் ஞாபகப்படுத்தப்படுது. ஏன்னா இவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேரே வைக்கிறாரு. February 28 is celebrated as National Science Day. ஸோ February 28 எதை செலிப்ரேட் பண்ணாங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. In 1954 India honored him with its highest civilian award, the பாரத ரத்னா. ஸோ 1954 இவருக்கு என்ன கிடைக்குது, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டாக இருக்கிறது என்னென்னா பாரத ரத்னா. அது வந்துட்டு இவருக்கு கிடைக்குது. டிஸ்கஷன் செஷன். இந்த லெசன் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டரை வந்துட்டு அழகாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் சேமிக்கணும், டெக்னிக்ஸ் எப்படியெல்லாம், நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத இடங்களில் நம்ம சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்டாக உண்டாக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் எப்படி நம்மளா சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்னால் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு காடுகள், அது வந்துட்டு வைல்டு அண்டு ஜங்கிளுக்கு அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கும். நம்மளாம் உண்டாக்குனது இந்த இடத்துல இவ்வளோ இது வளர்ந்து நல்லா இருக்கும்னு அவங்க நட்டு வச்சாங்கன்னா அது வந்துட்டு வாட்டர் கன்சர்வேஷனுக்கு யூஸ் ஆகும், சாயில் எரோஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த ஐடியா வந்துட்டு சூப்பரான ஐடியா. ஏன் வந்துட்டு இப்போ அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தெரியல. ஆனால் இது வந்துட்டு உண்மையிலேயே பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கு சென்னையிலலாம் வந்துட்டு ஃப்ளட்டு வரப்போ அது கடலோட கலந்துருது, தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம மற்றவங்க கிட்ட வந்துட்டு தண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இப்போ போயிட்டே இருக்குது. தண்ணி நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணியை நம்ம எப்படி சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸை நம்ம நிறையா யோசிக்கணுமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணும். இவர் சசிவி ராமன் அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். ரொம்ப நாள் முன்னாடியே இதை பற்றி எழுதியிருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம இன்னும் அதில் பெருசாக நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பாராட்டலாம். நிறைய பேர் வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸை எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் அதுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை, அது வைட்லி ரெகக்னைசபிளாக இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ ஸ்கூல்லேயே வந்துட்டு காலேஜஸ்லேயே பண்ணுறாங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை நம்ம வந்துட்டு வைடாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம இது ஒரு விஷயமாக பண்ணணும். எப்படின்னா இப்போது கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப நாளாக தோணும். இப்போ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரியான இன்னும் நிறைய இன்னோவேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம தண்ணி எப்படி சேமிக்கிறது, தண்ணியை வந்துட்டு நம்ம எப்படி நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, நம்ம பர்சனல் கேருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு இந்த அனிமல்ஸ்லாம் பாதிக்கப்படுதுன்னா அந்த பிளாஸ்டிக்கை நம்ம குப்பையில் போகிறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. கையில் வச்சுட்டே போயிட்டு நம்ம குப்பையில் போடலாம். அதே மாதிரி காரில் வச்சுட்டே போய்ட்டு நம்ம குப்பையில் போகிறோம். நம்ம என்ன பண்ணோம், காரில் போகிறப்போ பைக்கில் போகிறப்போ அது ரோட்டில் வீசிடுறோம். இல்லை நம்ம எங்கேயாவது பீச் போகிறப்போ அதை சாப்பிட்டுட்டு நம்ம கடல்லே போட்டு போயிடும். அது கடைசியில் எங்கே போய் கழுகுது, காற்றால் அடிச்சுட்டு போய் கடலில் தான் கழுகுது. அது வந்துட்டு அனிமல்ஸ்க்கு ரொம்ப ஒரு த்ரெட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதில் ரெமெடி எடுத்துக்கணும். ஒரு குப்பை இருக்குது அப்படின்னா குப்பை தட்டியில் அதை போடுறத நம்ம மறக்கக்கூடாது. எது பிளாஸ்டிக் குப்பை, மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சிருக்கோம், அதை போடுறத நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துல குப்பை தட்டி இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு சின்ன பேக்கை கேரி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் நம்ம போகிறதையும் தப்பு கிடையாது. அது வந்து நம்ம 1% நம்ம அந்த எர்த்தை பாதுகாக்கிறோன்னா கண்டிப்பாக எர்த்து நமக்கு திரும்ப நிறையா கொடுக்கும். இதுதான் வந்துட்டு என்னோட எண்ணம். சின்ன வயசுலேயே நானும் இப்படி தான் இருப்பேன். ஸ்கூல் டேஸ் படிக்கிறப்பயுமே சும்மா த்ராஷ் எறிகிறதா இருக்கட்டும், நான் வாட்டுக்கு எங்கே போகிறப்போ அவங்க குப்பை போட்டுட்டு போயிடுவேன். ஆனால் வந்துட்டு காலேஜ் போனதுக்கப்புறம் எங்கள் காலேஜ் எப்படின்னா இப்படி தான், நம்ம குப்பையை வந்துட்டு எரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயமா இருக்கும். காலேஜ் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க, எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின் இருக்கும். நான் அங்கே போயிட்டு பழகி என்ன ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் யூனிட் வந்துட்டு எங்களோட காலேஜுக்குள்ளே இருக்குமா. ஸோ அந்த பிளாஸ்டிக் அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுன்னா பிளாஸ்டிக்கை நம்ம பிளாஸ்டிக் ஒரு இடத்துல தான் போடணும். ஏன்னா அது ரீசைக்கிள் ஆகி வேறு விஷயமா யூஸ் ஆகும். நம்ம ஏன்னா மக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல பிளாஸ்டிக்கை. ஸோ எனக்கு அந்த 3 வருஷம் அந்த காலேஜில் இருந்த பழக்கம் எனக்கு இன்னும் இருக்குது.
அந்த 3 வருஷம் பழகுனது. நான் எங்கே போய் வேஸ்ட் போட்டாலும் சாப்பிட்டாலும் அதை வர கையிலேயே பிடிச்சிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரையுமே போட வர மாட்டேன். அவங்களுக்கே சில டைம் வந்துட்டு கடுப்பாக இருக்குது, என்ன நீ பண்ணுற இப்படி பண்ணுறேன்னுவாங்க. ஆனால் அது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா நம்மள மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஆரம்பிக்கும். உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் கூட வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, இப்போ நான் வெளியில் வந்துட்டு உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணிங்க, அதை பார்த்தா ஒரு 100 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய சேஞ்சஸை உண்டாக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரு சஜஷனாக சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த லெசனில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல இப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.